இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித மேக்ஸ்மில்லியன் கோல்பே என்கிற புனிதருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த புனிதரானவர் திருச்சபையினுடைய வரலாற்றில் 1894 ஆண்டு போலந்து தேசத்தில் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் தான். இளைய வயதிலேயே கல்வி கற்பதற்கான போதிய வருமானம் இல்லாத ஒரு காரணத்தினால் உறவினர் ஒருவருடைய பொருளுதவியால் இவர் கல்வி கற்றார் என்றும், மிக இளைய வயதிலேயே அன்னை மரியாள் மீது மிகுந்த பக்தியை கொண்டிருந்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். இவருடைய குடும்பமே ஒரு பக்தி உள்ள விசுவாசம் நிறைந்த ஒரு குடும்பமாக இருந்த ஒரு காரணத்தினால் இவர் அந்த குடும்பத்தினுடைய பாரம்பரியத்தின்படி புனித பிரான்சிஸ்கு அசிசியாருடைய சபையில் சேர்ந்து ஒரு துறவியாக தன்னை அர்ப்பணித்து பிறகு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, தன்னுடைய அந்த இளைய குருத்துவ வாழ்க்கையில் அன்னை மரியாளுடைய பக்தியை பரப்புகிற விதமாக நைட்ஸ் ஆஃப் தி இம்மாக்குலேட் அப்படின்னு சொல்லி அன்னை மரியாளுக்கான ஒரு புத்தகத்தை அவர் வெளியிட்டு கொண்டிருந்தார். மற்றும் அன்னை மரியாளுடைய நகரம், அன்னை மரியாளுடைய தோட்டம் அப்படின்று குடியிருப்புகளை உருவாக்கி அந்த இடத்துல அன்னை மரியாளுடைய பக்தி முயற்சிகளை இவர்கள் வளர்த்து வந்தார்கள் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். ஜப்பான் நாட்டிற்கும் இந்தியாவிற்கு கூட அவர் பயணம் செய்திருக்கிறார் என்று அவருடைய வாழ்க்கை குறிப்பில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, ஜப்பான் தேசத்திலிருந்து மறுபடியும் போலந்து தேசத்திற்கு அவர் வந்த பொழுது ஹிட்லருடைய கொடுங்கோல் நடந்து கொண்டிருந்த ஒரு நேரம், யூதர்களை தன்னுடைய சுயநலத்திற்காக அவன் கொத்து கொத்தாக அழித்து கொண்டிருந்த அந்த ஒரு காலம். அன்புமிக்கவர்களே, இவர் வாழ்ந்த அந்த போலந்து பகுதியும் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் தான் போலந்து தேசத்தில் வாழ்ந்த யூதர்களுக்காக இவர் தொடர்ந்து பேசி வந்ததாலும், அவர்களுக்காக போராடியதாலும், அவர்களுக்கு உதவி செய்த ஒரு காரணத்தினாலும் ஹிட்லருடைய நாசி படைகளால் இவர் கைது செய்யப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டு மறுபடியும் எச்சரிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டார். திரும்ப வெளிவந்து விடுதலையாகி மறுபடியும் யூதர்களுக்காக பரிந்து பேசி யூதர்களுக்கு உதவி செய்த ஒரு காரணத்தினால் மறுபடியும் இவர் கைது செய்யப்பட்டு ஆஷ்விட்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு வதை முகாம், அந்த வதை முகாமில் 2 வாரங்கள் உணவு கொடுக்காமல் பட்டினியாக வைத்திருக்கப்பட்டு கொடுமையான தண்டனைகளை அனுபவித்து கொண்டிருந்த ஒரு நேரத்தில் தான் இவர்கள் தங்கியிருந்த அந்த வதை முகாமிலிருந்து ஒருவர் தப்பித்து ஓடிய ஒருவருக்காக 10 பேரை கொலை செய்ய ஹிட்லரினுடைய படைத்தளபதி ஒருவன் முடிவெடுக்கிறான். கொலை செய்யப்பட தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 10 பேர்களில் ஒருவர் கதறி அழுகிறார், நான் விடுதலையாக வேண்டும், விடுதலை ஆனால்தான் என்னுடைய மனைவி மற்றும் பிள்ளைகளை நான் காப்பாற்ற முடியும் என்று வேதனையோடு அழுத அந்த நேரத்தில் தான் அந்த ஒரு சகோதரனுக்காக தன்னுடைய வாழ்வை அவர் அர்ப்பணிப்பதாக, அவருக்கு பதிலாக தான் கொலை செய்யப்பட தயாராக இருப்பதாக அந்த வதை முகாமினுடைய தலைவனிடத்தில் இந்த அருட்தந்தை மேக்ஸ்மில்லியன் கோல்பே சொன்னாராம். ஒரு கணம் ஆச்சரியத்தோடும் அதிர்ச்சியோடும் பார்த்த அந்த வதை முகாமினுடைய தலைவன் கொலை செய்யப்படுவோருடைய பட்டியலில் சேர்த்து கடைசியில் விஷ ஊசி செலுத்தி இவர்கள் 10 பேரையும் கொன்றொழித்தான். இவர் மறைசாட்சியாக மரித்தார். மறைசாட்சியாக விஷ ஊசி செலுத்தப்பட்ட இந்த மேக்ஸ்மில்லியன் கோல்பே அவர்களுடைய முகம் பிரகாசித்தது என்று நேரில் பார்த்தவர்கள் சாட்சியம் கூறியிருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, பிறரன்பின் சாட்சியாய், உண்மையான ஒரு குருவினுடைய சாட்சிய வாழ்வாய் தன்னுடைய உயிரை எளிய ஒரு சகோதரனுக்கு கொடுத்து உண்மையான கிறிஸ்தவத்தின், உண்மையான சீடத்துவத்தின் சாட்சியாக விளங்குகிறார் இந்த புனித மேக்ஸ்மில்லியன் கோல்பே என்பவர். இவருடைய பரிந்துரையால் நாம் எல்லோருமே அன்னை மரியாளை நம்முடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாக தேர்ந்து கொண்டு வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காகவும், எல்லா நேரங்களிலும் நம்முடைய சமுதாயத்தில் வாழுகிற ஏழை எளியவர்களுக்காக உதவி செய்திடவும், நம்முடைய வாழ்வை அர்ப்பணித்திடவும் இவருடைய பரிந்துரையை கேட்டு மன்றாடுவோம். இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமக்கான ஒரு அழகான வாழ்க்கை பாடத்தை தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுத்தருகிறார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எல்லோருக்குமே சிக்கல்கள், பிரச்சனைகள், உறவு நிலையில் குழப்பம், பிளவு, பிணக்கு ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கிறது.
சில நேரங்களில் கவுன்சிலிங் வரவங்கெல்லாம், ஃபாதர் எத்தனை நாள் ஃபாதர் நான் இவங்களோட மல்லு கட்டிகிட்டு இருக்க முடியும், என்னால் தாங்க முடியல, இதுக்கு மேலே என்னால் கண்டினியூ பண்ண முடியாது, இந்த உறவு எனக்கு தேவையே கிடையாது அப்படி என்று உறவு நிலைகளில் ஒருவரை எப்படி சரி செய்வது அல்லது எப்படி மாற்றுவது என்று புரியாமல் குழம்பி இருக்கிறார்கள். பலருடைய வாழ்க்கையில், குடும்பங்களில் அல்லது நட்புகளில் சிக்கல்கள் இருக்கிற நேரத்தில், சண்டை சச்சரவுகள் வருகிற நேரத்தில், பிணக்குகள் வருகிற நேரத்தில் எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் குழம்பி போயிருக்கிறார்கள். நமக்கு தான் இந்த அழகான செய்தியை கொடுக்கிறார். உங்களுக்கும் உங்கள் பகைவருக்கும் ஒரு சிக்கல் இருக்கிறது, ஒரு பிணக்கு இருக்கிறது என்றால் எப்படி அதை தீர்த்து கொள்ள வேண்டும் என்கிற அழகான செய்தியைத்தான் இன்றைக்கு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறார். முதலில் உங்களுக்கும் உங்களுடைய பகைவருக்கும் ஒரு சிக்கல் இருந்தால் நேரடியாக அவரை தனியே அழைத்து அவரோடு பேசி இந்த பிரச்சனைக்கு நம்ம முடிவு கொண்டு வர வேண்டும். முதலில் அவரிடத்தில் தனிப்பட்ட முறையில் பேச வேண்டும். மற்ற எல்லாரிடத்திலும் பேசி கடைசியில் அவரிடத்துல பேசக்கூடாது. நமக்கு யாருக்கிட்ட பிரச்சனையோ அவர்கிட்ட நேருக்கு நேராக அமர்ந்து தனிப்பட்ட முறையில் நம்முடைய சிக்கலை அல்லது நம்முடைய பிரச்சனையை எடுத்து சொல்லி அவருக்கு புரிய வைக்க வேண்டும் என்கிற முதல் செய்தியையும், இரண்டாவது ஒரு செய்தியாக தனிப்பட்ட முறையில் பேசியும் ஒருவர் நம்மோடு பிரச்சனைகளை சரி செய்ய முன் வரவில்லை என்றால் 2-3 சாட்சிகளோடு சென்று நம்முடைய சார்பாக நம்முடைய நிலையை எடுத்து சொல்லி இந்த ஒரு சிக்கலுக்கு, இந்த ஒரு பிரச்சனைக்கு நம்ம முடிவு கொண்டு வர வேண்டும் என்கிற இரண்டாவது வழியையும், இந்த இரண்டாவது வழியிலும் அவர் சிக்கலை தீர்க்க விரும்பாமல் பிரச்சனைகளை பெரிதாக்கி கொண்டிருந்தால் சபையில் நிச்சயமாக பெரியோர்கள், ஞான தந்தையர்கள் இருந்து இந்த ஒரு சிக்கலுக்கு நமக்கு முடிவு கொண்டு வருவார்கள். மூன்றாவதாக சென்ற சபைக்கும் அவர் கட்டுப்படவில்லை என்றால் அல்லது ஒத்து வரவில்லை என்றால் கடைசியில் 4வது வழியை நமது ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த ஒரு நபரை, அந்த ஒரு பகைவரை நீங்கள் வரி தண்டுபவராகவும் புறவினத்தாராகவும் கருதி அவரை விட்டு விலகுங்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நிறைய பேருக்கு இது ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி. கரெக்ட் ஃபாதர், நான் நேரடியாக பேசி பார்த்தேன், சரிப்பட்டு வரல. அடுத்தது என்னுடைய உறவினர்கள் மூலமாகவும் போய் பேசினேன், அதுக்கும் சரிப்பட்டு வரல. 3வது திருச்சபைக்கும் கொண்டு போய் நான் பேசினேன், அப்பவும் சரிப்பட்டு வரல. இப்போது என் வாழ்நாளில் அந்த ஆளையோ அந்த பெண்ணையோ நான் பார்க்கக்கூடாது, அவங்களுக்கு எனக்கு எந்த ஒட்டு வரவும் கிடையாது, சாவர வரைக்கும் அவங்க முகத்தில் நான் முடிக்க மாட்டேன். ஏன்னா இயேசுவே சொல்லியிருக்கிறாரு, புறவினத்தார்களை தள்ளி வைப்பது போல அல்லது வரி தண்டுபவர்களை தள்ளி வைப்பது போல அவரை தள்ளி வைத்து விடுங்கள் அப்படின்ட்டு இயேசுவே சொல்லியிருக்கிறார் ஃபாதர் அப்படின்னு நம்மில் பல பேர் பேசியிருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன், உண்மையாகவே இயேசு இது சொல்லியிருப்பாரா? அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்ன? இது மேலோட்டமாக அவரை விலக்கி விடுங்கள், அவரை விட்டு விலகி வாழுங்கள் என்பதை நமக்கு புரிந்து கொள்ளலாம். கொஞ்சம் ஆழமாக பார்க்கிற பொழுது இயேசு உண்மையாகவே தன்னுடைய வாழ்க்கையில் வரி தண்டுபவர்களையும் அல்லது புறவினத்தார்களையும் இப்படி தண்டித்தாரா என்கிற ஒரு கேள்விக்கான பதில், வரி தண்டுபவரான மத்தேயுவை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வரி வசூலித்து கொண்டிருந்த இடத்திற்கே சென்று அவரை பார்த்து என்னை பின்செல் அப்படின்னு சொல்லி இயேசு பேர் இரக்கத்துடன் செயல்பட்டதால் தான் இன்றைக்கு நற்செய்தியாளர்களில் மத்தேயு நற்செய்தி என்பது நமக்கு மிகவும் நெஞ்சுக்கு நெருக்கமான ஒரு நற்செய்தியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு திரு தூதரை இயேசு அந்த பாவி இடத்துல தான் கண்டுபிடித்தார், வரி தண்டுபவர் இடத்துல தான் கண்டுபிடித்தார் என்பது தான் முதல் செய்தி. இரண்டாவது, புறவினத்தார்களை அவருடைய வாழ்க்கை முழுவதும் எவ்வளவு பாசத்தோடும் பரிவோடும் ஆண்டவர் கவனித்து கொண்டார் என்பதையும் நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். கனானிய பெண் தன்னுடைய மகளுக்காக போராடுகிறாள். முதலில் உதாசீனப்படுத்தினாலும் கடைசியில் அம்மா உம்முடைய விசுவாசம் பெரிது அப்படின்ட்டு சொல்லி நீ விரும்பியவாறே உனக்கு நிகழட்டும் அப்படின்ட்டு அந்த பெண்ணுக்கு ஆசீர்வாதம் கொடுத்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைத்தான் இதில் நம்ம காண்கிறோம். ஆகவே அன்புமிக்கவர்களே, உறவு நிலையில் சிக்கல்கள் ஏற்படுகிற நேரத்தில் நம்மால் ஆன முயற்சிகளை எடுக்கிற நாம் கடைசி வரையில் நம்முடைய நன்மைதனத்தாலும் நம்முடைய ஜெபத்தாலும் நம்முடைய பிறரன்பு பண்புகளாலும் நம்முடைய பகைவர்களையும் நம்முடைய நண்பர்களாக்கி கொள்ளத்தான் கடைசி வரையில் நம்ம போராட வேண்டும் என்கிற அழகான செய்தியைத்தான் இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு நமக்கு தருகிறார். ஆற்றங்கரை ஓரமாக இந்த நிகழ்ச்சியை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆற்றங்கரை ஓரமாக ஆற்றுக்குள் சென்று கொண்டிருந்த ஒரு கொடும் தேளை அங்கிருந்த ஒரு மனிதர் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். காப்பாற்ற அந்த கொடும் தேள் அவரை கொட்டி கொண்டே இருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருந்த மற்றொரு நபர், ஏங்க இந்த தேளு தான் உங்களை கொட்டுதே,
எதற்கு அந்த தேளுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க, அது போய் சாகட்டும் தண்ணிக்குள்ளே அப்படின்னு சொல்லுகிற நேரத்தில் கொட்டுவது தேளினுடைய இயல்பு, காப்பாற்றுவது மனிதனுடைய என்னுடைய இயல்பு என்று சொல்லி அதை காப்பாற்றி கொண்டே இருந்தாராம். அன்புமிக்கவர்களே, நம்மை சுற்றி இருப்பவர்கள் பல நேரங்களில் நம்மை அவர்களுடைய வார்த்தையால் கொட்டி கொண்டே தான் இருப்பார்கள். அவர்களுடைய செயல்களால் நம்மை காயப்படுத்தி கொண்டு தான் இருப்பார்கள். நம்மை பற்றி தவறாக பேசுவார்கள், தவறாக விமர்சிப்பார்கள், நமக்கு எதிராக அவர்கள் கூட்டு சேர்வார்கள். இப்படிப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய விசுவாசம், என்னுடைய பாறை, என்னுடைய அரண், என்னுடைய கோட்டை எனது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே இந்த மனிதர்களால் எனக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது என்கிற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் பகைவர்களையும் அன்பு செய்வோம். இயேசுவினுடைய அன்பு சீடர்களாய் வாழ்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.